சுவாமி, நம் முன்னே இருந்தது அகத்திய ரிஷிகள் என்று எதை வைத்து தாங்கள் அறிந்தீர்கள்? சீதா, இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பிரத்யேக சக்தி இருக்கிறது. அது அந்த ஜீவராசியின் உடலிற்கு ஒரு தேஜஸையும் அதன் உடலை சுற்றி பிரகாசத்தையும் அளிக்கும். சக்தி அதிகரிக்கும் பொழுது பிரகாசத்தின் அளவும் அதே போல் அதிகரிக்கிறது. மகரிஷி அகத்தியர் தனது பராக்கிரமம் மற்றும் சக்தியினால் தனது குரு மற்றும் இறைவனான பரமசிவனுக்கு நிகரானவர். அவர் முகத்தில் தோன்றிய தேஜஸை கண்டு அடையாளம் கண்டோம். ஆனால் நான் அமைதி காத்தேன். ஏன்? ஏனென்றால் மகரிஷி அகத்தியர் எந்த லீலையை புரிய நம்மை காண வந்து உள்ளார் என அறிய நினைத்தேன். எவ்வாறு இருக்கிறாய் அன்பு சகோதரியே? என்னை பார்க்க வர தாமதமா? என்ன ஆயிற்று? மகாராணியே, நீ தண்டகாரண்யத்தை விட்டு சென்ற பிறகு அந்த இரு ரிஷிகளும் எங்களது உறக்கத்தை குலைத்து விட்டார்கள். ரிஷிகளுக்கு தைத்தியர்களை எதிர்க்கும் துணிவு எங்கிருந்து வந்தது? அவர்கள் இருவரும் ரிஷிகளின் உடுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிறந்த வில் வீரர்கள். முதலில் எங்களின் நண்பர்களான சகடனையும் விகடனையும் வதம் செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் விராடனின் கைகளை கொய்து வதம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் நம் வீரர்கள் அனைவரும் எங்களின் உத்தரவின் பேரில் ரிஷி முனிகளின் யாகத்தை கலைக்க சென்ற போது அவர்களும் அந்த ரிஷிகளால் கொல்லப்பட்டார்கள். அவர்களை பற்றி கூறு. அவர்களது பெயர் ராமன் மற்றும் லக்ஷ்மணன். ராமனும் லக்ஷ்மணனுமா? இந்த மகாராணி சூர்பனகை அவர்கள் இருவரையும் விரைவில் சந்திப்பாள். உத்தரவிடுங்கள் மகரிஷி. ஒரு பக்தன் தன் பரந்தாமனுக்கு எவ்வாறு உத்தரவிட முடியும் பிரபு? நான் தங்களை தடுக்க மாட்டேன். இந்த தண்டகாருண்யத்தில் இருக்கும் அசுரர்களை வதம் செய்வேன் என்று தாங்கள் சபதம் எடுத்துள்ளீர்கள். அதை நான் நன்றாக அறிவேன். தாங்கள் எனது ஆசிரமத்தில் இருந்தீர்கள் என்றால் அந்த சபதத்தை நிறைவேற்ற இயலாது. அரக்கர்களை வதம் செய்வதற்கு இந்த தண்டகாருண்யத்தின் 8 திசைகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, எனது ஆசிரமத்திற்குள் அரக்கர்களால் நுழைய இயலாது. அது நடக்காது. இவையெல்லாம் தெரிந்தும் தாங்கள் என் ஆசிரமத்திற்கு வந்து என்னை பெருமைப்படுத்தினீர்கள். நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். மகரிஷி, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? தாங்கள் மதிப்பிற்குரியவர். மதிப்பிற்குரியவர் தாங்கள்தான். தன் தந்தைக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக ராஜபோகங்களை துறந்தவர் தாங்கள். 14 வருட வனவாசத்தை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள். தங்களுடன் தங்கள் இளவல் லக்ஷ்மணன் மற்றும் தங்கள் துணைவியார் சீதை இருவரும் தியாகம் செய்துள்ளார்கள். இவர்களது இந்த தியாகம் இனிவரும் யுகங்களில் மானிட பிறவிகளுக்கு ஒரு முன்னோடியாக திகழப் போகிறது. மகரிஷி, தங்களிடம் ஒரு கோரிக்கை. கூறுங்கள் பிரபு. எனது வனவாசத்தில் இன்னும் சிறிது காலம் மீதமுள்ளது. தயை கூர்ந்து நாங்கள் வாழ ஒரு இடத்தை கூறுங்கள். தாங்கள் கூறும் இடத்தில் வசித்தபடி எனது வனவாசத்தையும் கழிப்பேன், லட்சியத்தையும் அடைவேன். பிரபு, இங்கிருந்து சில தொலைவு சென்றால் கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவடி என்ற ஒரு பிரதேசம் உள்ளது. அங்கு மூவரும் சென்று இன்பமாக வசிக்கலாம். தாங்கள் மூவரும் அங்கு சென்றாலே அங்கு வாழும் சாதுக்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது போலாகும். அத்துடன் உங்களது லட்சியத்தையும் நீங்கள் அடையலாம். சென்று வருகிறேன் மகரிஷி. சென்று வாருங்கள்.
வெகு நாட்களாக நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ராமா. சுவாமி, ஏய் மாயாவி அசுரனே, ரகுவம்சத்தில் பிறந்த எங்களுக்கு உன்னை கண்டு பயமில்லை. எனது தமையன் ராமன் இந்த ஆரண்யத்தில் உன்னை போன்ற ஏராளமான அசுரர்களை வதம் செய்துள்ளார். நான் அரக்கன் அல்ல, தாங்கள் அஞ்சுவது போல் மாயாவியும் அல்ல. ஒரு லக்ஷ்மணா, நீ யார் என்று கூறு. என் பெயர் ஜடாயு. ஜடாயு? ஆம். அண்ணா, அவர் கூறுவதை கேட்காதீர்கள். அவர் நம்மை ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ராமா, தங்களது இளையவன் லக்ஷ்மணன் குரோதமூர்த்தியாக திகழ்கிறான். எங்களை எவ்வாறு அறிவீர்கள்? நான் அயோத்தியின் மன்னர் தசரத மகாராஜாவின் சிநேகிதனாவேன். தாங்கள் என் தந்தையின் சிநேகிதரா? ஆம், உனது தந்தைக்கும் எனக்கும் உன்னதமான நட்பு உள்ளது. அதன் அடிப்படையில் உங்கள் மூவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்குள்ளது. எனவேதான் உங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் என் தந்தைக்கு சமமானவர். பணிவுடன் வணங்குகிறேன் ஜடாயு அவர்களே. துக்ககரமான செய்தி. எனது தந்தை மகாராஜா தசரதர் சில வருடங்களுக்கு முன்பு இறையடியை நாடிவிட்டார். அப்படியா? ஆனால் இன்று தங்களை தரிசித்த பிறகு எனது தந்தையின் ஆசீர்வாதம் எங்களுடன் இருப்பது போல் தோன்றுகிறது. நாங்கள் தன்யனானோம். ராமா, லக்ஷ்மணா, சீதா, நீங்கள் மூவரும் இந்த பஞ்சவடியில் நிம்மதியாக வசிக்கலாம். இங்கு தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தாங்களும் எங்களோடு வாருங்கள். அண்ணா, நிச்சயமாக தங்களுக்கு சேவை செய்வதை எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன் ராமா. மூவரும் என் பின்னே வாருங்கள். உங்களை நான் பஞ்சவடிக்கு பத்திரமாக அழைத்துச் செல்கிறேன். அங்கு நீங்கள் எந்தவித தடையும் இன்றி நிம்மதியாக வசிக்கலாம். பார்த்தீர்களா, ஜடாயு அவர்களுக்கு நம்மேல் எத்துணை கருணை. சூரிய வெப்பத்திலிருந்து நம்மை காக்கிறார். லக்ஷ்மணா, எதற்காக ஆயுதத்தை நீ உன் கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறாய்? அப்படியென்றால் ஜடாயு அவர்கள் மீது உனக்கு சந்தேகம் உள்ளதா? அண்ணா, நான் அவரை நம்ப மாட்டேன். தாங்களும் அவரை முழுமையாக நம்பாதீர்கள். லக்ஷ்மணா, அவர் நமது தந்தையின் சிநேகிதர். அவர் கூறியதும் நம்பிவிட்டீர்களா? இவரை நாம் முதல் முறையாக சந்திக்கிறோம். இவரது உண்மையான உருவத்தை நாம் அறிய மாட்டோம். லக்ஷ்மணா, அவர் நம் தந்தைக்கு நிகரானவர். அண்ணா, நாம் தற்போது அரக்கர்கள் நிறைந்த வனத்தில் இருக்கிறோம். அறம் செய்பவனுக்கு அரக்கர்களைக் கண்டு பயமே.
இந்த ஒற்றனின் தகவல் படி அவர்கள் இருவரும் அந்த அகத்தியனின் ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டு பஞ்சவழியை நோக்கி செல்கிறார்கள். தாயை கூர்ந்து என்னை தடுக்காதே சகோதரா. வேண்டாம் தூஷணா. இலங்கேஸ்வரரின் கட்டளையை நாம் மீறக்கூடாது. இருப்பினும் சகோதரா, இலங்கேஸ்வரரும் அவர்களை வதம் செய்ய போகிறார். அப்படி இருக்கையில் அவர்களை நானோ அல்லது நீங்களோ வதம் செய்தால் அதில் அண்ணனுக்கு வருத்தமாயிருக்கும். எவரது வருத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சகோதரி சூர்பனகையே நீயா? அந்த இரு ரிஷிகளையும் வதம் செய்து அவர்களது உதிரத்தை நான் பருக விரும்புகிறேன். வேண்டாம். எனது ராஜ்யத்தில் என்னை எதிர்ப்பவர்களை வதம் செய்யும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது. இலங்கேஸ்வரரின் இதயத்திற்கு பாத்திரமான சகோதரி சூர்பனகை அவர்களை வதம் செய்தாள் என்று அவருக்கு தெரிய வந்தால் மெத்த மகிழ்ச்சி அடைவார். அவர்கள் இருவரும் பஞ்சபடி வரட்டும். அவர்கள் இருவரையும் நானே வரவேற்கிறேன். காலத்தின் சுழற்சி வேகத்தை பிடித்துவிட்டது. சூரிய தேவா, இன்று அரக்கி சூர்பனகை ஸ்ரீராமரை சந்திக்கவிருக்கிறாள். அப்படியென்றால் ராமாவதாரத்தின் காரண காரியங்கள் துவங்கப் போகின்றது. நடக்கவிருக்கும் சம்பவங்களைக் காண நான் ஆவலுடன் இருக்கிறேன். மகனே ராமா, நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு பெயர்தான் பஞ்சவடி. சுவாமி, இவ்விடம் கண்களை பறிக்கின்றது, சிந்தனை மகிழ்ச்சியில் ஆழ்கிறது. இதை பார்த்தீர்களா? எத்தனை வண்ணங்களில் புஷ்பங்கள் மலர்ந்திருக்கின்றன. சுவாமி, அவற்றை கவனித்தீர்களா? அப்பகுதியில் 5 ஆலமரங்கள் நிற்கின்றன. ஆம் சீதா, ஆதலால் தான் இந்த இடத்திற்கு பஞ்சவடி என்று பெயர் வந்தது. லக்ஷ்மணா, இது புனிதமான ஸ்தலம், அமைதியானதும் கூட. சுவாமி, அங்கு பார்த்தீர்களா சுவாமி? கோதாவரி நதி இவ்விடத்திற்கு அழகை இன்னும் கூட்டுகிறது. நாம் வசிப்பதற்கு இது உகந்த இடம். நாம் மூவரும் வசிப்பதற்கு இங்கு அருமையான குடிலை அமைத்துவிட திரு ஜடாயு அவர்களுடன் இங்கேயே வசிக்கலாம்.
அவர்கள் இருவரும் ரிஷிகள் அல்ல, நிச்சயம் மாயாவிகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த மாயாவிகள் எனது ராஜ்யத்திற்கு வந்து தவறு செய்து விட்டார்கள். யார் இந்த மூடர்கள் மகாராணி? தங்களை எதிர்ப்பதற்கான துணிச்சல் எவருக்குள்ளது? மகாராணி, அந்த இரு ரிஷிகளும் பஞ்சவடி வந்து சேர்ந்து விட்டார்கள். வரட்டும். முதலில் அவர்களின் உதிரத்தை நான் பருகுவேன். அதன் பிறகு அவர்கள் இருவரின் சிரத்தையும் கொய்வேன். சூர்ப்பனகை பேசியதை கேட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். இருப்பினும் அதை காண அனைவரும் ஆவலாக உள்ளீர்கள் அல்லவா? ஸ்ரீராமரும் சீதையும் பிரியப் போகிறார்கள். பிரபு ஸ்ரீராமர் பகவான் விஷ்ணுவின் அவதாரம், தேவி சீதையோ அன்னை லக்ஷ்மியின் அவதாரம். ஜெகத்தினை ஆளும் ஜெகநாதரையும் ஜெகன்மாதாவையும் பற்றி கவலைப்படுவதற்கு நாம் அனைவரும் யார்? அது மட்டுமல்ல, விதியை மாற்ற எவராலும் இயலாது. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். ஆம் இந்திரதேவா, இனி நடப்பதை பார்ப்போம். பொறுமையாக காத்திருந்ததற்கு பலன் கிடைக்கப் போகிறது. நீ எனக்கு கிடைத்ததை பொக்கிஷமாகத்தான் நான் கருதுகிறேன். சீதை எனது பிராணமாவாள். ஆனால் நீயோ என் ஆன்மா லக்ஷ்மணா. ராமா, தங்களுக்காக கனிகள் கொண்டு வந்துள்ளேன். லக்ஷ்மணா, இந்த கனிகளை உண்டு உன் பசியை ஆற்றிக்கொள். வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை. இந்த கனிகள் மிகவும் ருசியாக இருக்கும் பர்வதத்தில் உள்ள மரங்களிலிருந்து பறித்து வந்திருக்கிறேன். அண்ணன் பசி ஆறுவதற்கு ருசியான கனிகளை என்னாலும் கொண்டு வந்து தர இயலும். நிச்சயமாக உன்னால் இயலும். ஆனால் இந்த கனிகளை நீ பறித்து வருவதற்கு சாத்தியமே இல்லை. பர்வதத்தின் உயரத்திற்கு நீ செல்வதென்பது இயலாத காரியம் லக்ஷ்மணா. அந்த பர்வதத்தின் பாதைகள் மிகவும் கரடுமுரடானது. உன்னால் அதில் ஏற இயலாது. எனக்கு சவால் விடுகிறீர்களா? எனது ஜனனத்திற்கான காரணத்தை தாங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் என் அண்ணனுக்கு சேவை செய்யவே பிறந்துள்ளேன். அவருடைய சேவைக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நான் தயங்க மாட்டேன். மற்றொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் எந்த காரியம் செய்தாலும் முழு கவனத்துடன் அதை செய்து முடிப்பேன். நான் உனது திறமையை எள்ளளவும் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஒருவரால் அனைத்து காரியங்களையும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள். நான் இதுவரை பல மகரிஷிகளிடம் இருந்தும் தவ முனிகளிடம் இருந்தும் சித்திகளை பெற்றுள்ளேன். அதை கொண்டு எதை வேண்டுமானாலும் சாத்தியமாக்குவேன். தங்களை விட எந்த ஒரு விஷயத்திலும் நான் சளைத்தவன் அல்ல என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. எல்லா விதத்திலும் நான் தங்களை விட சிறந்தவன். என்ன ஆயிற்று?
நான் கூறுவது சரிதானே? அனைத்து விதத்திலும் நீ என்னை விட சிறந்தவன்தான் லக்ஷ்மணா. இருப்பினும் உனது இந்த அகங்காரம் சக்திமானான உன்னை சக்தியற்றவனாக ஆக்கிவிடக் கூடாது என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது இந்த வனத்தில் வசித்துக் கொண்டே பல உன்னதமான அனுபவங்களை தாங்கள் அடைந்திருப்பது போல் தெரிகிறது. உன்னதமான அந்த அனுபவங்களை, அந்த விசேஷ ஞானத்தை எங்களிடம் பகிர்ந்து கொண்டால் வரவிருக்கும் காலத்தில் சரியான பாதையில் செல்ல எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். சில அஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை வழங்க இயலும். மகனே ராமா, இளையவனே லக்ஷ்மணா, எனது அனுபவத்தினால் தங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்றால் அதற்குரிய பெருமை தங்களை சேராத என்னைத்தான் சேரும். நான் தங்களுக்கு ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது தற்போது இளையவன் எவ்வளவு துடிப்புடனும் வேகத்துடனும் இருக்கிறானோ அதே போல்தான் நானும் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நான் எனது சகோதரரிடம் அவரை விட உயரமாக என்னால் பறக்க முடியும் என்று பெருமிதமாக கூறிக்கொண்டிருந்தேன். என் நிலையிலும் அவரால் என்னை தோற்கடிக்க இயலாது. ஏனென்றால் எந்த காரியத்தை நான் செய்தாலும் அதில் முழு திறமையையும் வெளிப்படுத்துவேன் என்றேன். அதே போல் அன்று என் திறமையை வெளிப்படுத்த ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறக்க எண்ணினேன். எனது அகங்காரத்தின் காரணத்தினால் சகோதரரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் என் சுற்றத்தை மறந்து வேகமாக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் சூரியனை நெருங்கிக் கொண்டிருப்பதை என் சகோதரர் கண்டு மிகவும் அஞ்சி நடுங்கினார். என் அருகே வர அவர் முயற்சி செய்தார். எச்சரிப்பதற்காக விரைந்த எனது சகோதரரை தோற்கடிக்கத்தான் விரைகிறார் என்று தவறாக கருதி எனது வேகத்தை இன்னும் அதிகரித்தேன். அவரை தோற்கடிக்க எண்ணினேன். ஆனால் எனது சகோதரர் விரைந்து வந்து சூரியனுக்கும் எனக்கும் இடையே தனது இறக்கைகளை விரித்தார். ஆனால் அன்று அவர் அப்படி செய்யாவிடில் எனது இறக்கைகளை நான் இழந்திருப்பேன். என்னை காப்பாற்றுவதற்காக எனது சகோதரர் அவருடைய இறக்கைகளை இழந்தார். அந்த சம்பவம் இன்று வரை எனது நினைவை விட்டு அகலவில்லை. அன்று என்னை காப்பாற்றுவதற்காக எனது சகோதரர் தனது இறக்கைகளை இழந்து ஊனமுற்றார். நான் தவறழித்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். அகங்காரத்தில் என்னவெல்லாம் கூறிவிட்டேன். தங்களது இந்த வார்த்தைகள் என் கண்களை திறந்து விட்டது. வெட்கத்தில் தலைகுனிய செய்துவிட்டது. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? நிச்சயமாக நீங்கள் இருவரும் அந்த ரிஷிகள் அல்ல. நீங்கள் ராமனும் லக்ஷ்மணனுமாக இருக்க வாய்ப்பில்லை. அசுரர்களை சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கும் அவர்கள் இருவரும் உங்களைப் போல கோழிகளாக இருக்க மாட்டார்கள். உங்கள் கண்களில் கோழித்தனம் தெரிகிறது.
அண்ணா, இந்நேரத்தில் எங்கு செல்கிறீர்கள்? எங்கும் இல்லை லக்ஷ்மணா. நான் சீதைக்காக சிவந்த புஷ்பங்களை கொண்டு வர செல்கிறேன். அண்ணா, தாங்கள் இங்கிருங்கள், நான் கொண்டு வருகிறேன். லக்ஷ்மணா, தயை கூர்ந்து என் மனைவிக்கு சேவை செய்ய அனுமதித்தா. தங்கள் உத்தரவு அண்ணா. நீ சீதையை பார்த்துக்கொள். நான் விரைவில் திரும்பி விடுவேன். தவறாக எடுத்துக் கொள்ளாமல் பாதையிலிருந்து விலகுங்கள். சுந்தர வடிவானவரே, தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் தங்களது பரிச்சயத்தை எனக்கு தாருங்கள். இந்த வனத்தில் வசிக்கும் ஒரு ரிஷி நான். புஜபல பராக்கிரமமும் தேஜஸும் கொண்ட ரிஷியா? இதுவரை தங்களை போன்ற ஒரு ரிஷியை என் வாழ்நாளில் கண்டதில்லை. இந்த வனத்தில் தங்களுக்கு என்ன வேலை? உன்னைத்தான். தங்களது அறிமுகம்? நீ இந்த புவியின் அதிசுந்தர வதனனாவாய். அதே போல் நான் திரிலோக, அத்துடன் உன் சுந்தர வதனத்தைக் கண்டு நான் வசப்பட்டு விட்டேன். ஏனென்றால் நான் கண்ட மூவுலகில் உன்னை போன்ற வேறொரு ஆண்மகனை இதுவரை கண்டதில்லை. இந்த சிருஷ்டியின் நியமனத்தின்படி ஆண்மகனும் இயற்கையும் ஒன்று என்பார்கள். இதுவரை என் வாழ்நாளில் எவரிடமும் எதுவும் யாசித்ததில்லை. நான் எதை விரும்பினாலும் அதை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன். நான்
அசுர அரசி சூர்பனகை ஆவேன். மகாராணி சூர்பனகையா? ஆம். இன்று உன் அழகைக் கண்டு நான் மயங்கிவிட்டேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும் மகாராணி சூர்பனகை. தங்களது இந்த வேண்டுகோளை என்னால் ஏற்க இயலாது. ஏன்? ஏனென்றால் நான் திருமணமானவன். தயை கூர்ந்து தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். இந்த சூர்பனகை விரும்பியதை நிச்சயம் அடைந்தே தீர்வாள். உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். லக்ஷ்மணா. அண்ணா, சீதை எங்கே? உள்ளே இருக்கிறார்கள். குடிலுக்குள் ஒரு ரிஷி சென்றார் அல்லவா? அவர் யார்? தங்களது அறிமுகம்? முதலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறு ஆண்மகனே. குடிலுக்குள் சென்ற அந்த ரிஷி, அவர் பெயர் என்ன? தாங்களா? லக்ஷ்மணா, இவர்கள் மகாராணி சூர்பனகை. தங்களை தசரத நந்தன் ராமனின் குடிலிற்கு வரவேற்கிறேன். ராமனா? ஆம், நான் தான் ராமன். இவன் எனது சகோதரன் லக்ஷ்மணன். அப்படி என்றால் இவள் யார்? இவள் எனது தர்ம பத்தினி ஆவாள். அப்படியா? நான் தேடிக்கொண்டிருந்த அந்த இரு ரிஷிகள் நீங்கள் இருவர்தானா? தாங்கள் எங்களை ஏன் தேடினீர்கள்? உங்கள் இருவரையும் வதம் செய்வதற்காக. ஆனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். நான் எனது மனதை மாற்றிக் கொண்டு விட்டேன். ராமா,
நான் உன்னை உயிருடன் விட்டு விடுவேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னை மணமுடிக்க வேண்டும். ராமா, இனி உன்னை பிரிந்து என்னால் வாழ இயலாது. அது சாத்தியமில்லை மகாராணி. நான் எனது வாழ்க்கையில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று என் மனைவிக்கு வாக்களித்துள்ளேன். என் சகோதரர்களை பற்றி உனக்கு தெரியாத? நான் கரண் மற்றும் தூஷணனின் சகோதரி. இப்பொழுது கூறு. அவர்கள் இருவரும் உன் சத்ருக்கள். அந்த விஷயத்தை நாம் இருவரும் நன்றாக அறிவோம். ஒருவேளை நீ என்னை மணமுடித்தாய் என்றால் அவர்கள் விரோதத்தை துறந்து உனது பாதுகாவலர்களாக மாறுவார்கள். நான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுள்ளேன். நான் ஏகபத்தினி விரதனாக இருப்பேன் என சபதம் செய்துள்ளேன். அதனால் நான் மறுமணம் செய்து கொள்ள இயலாது. ஆம், என் சகோதரன் லக்ஷ்மணன் இருக்கிறான். அவன் மிகவும் பலசாலியாவான். பார்ப்பதற்கு மிகவும் சுந்தர வடிவானவன். தங்களது அழகிற்கு தகுதியானவன் என் சகோதரன் லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணா, நீயும் எனக்கு தகுதியானவன்தான். நான் விரும்பியது போல் எனக்கு கணவனாகும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது. என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ மகாராணி தானே? ஆம். இந்த பிரதேசம் முழுவதும் எனக்கு சொந்தம். திருமணத்திற்கு பிறகு நீ இந்த பகுதியின் மன்னனாகி விடுவாய். மன்னனாக வேண்டும் என்ற விருப்பம் எனக்கில்லை. நான் என் தமையனின் சேவகன். என்றும் அவ்வாறே இருப்பேன். நீ அவருக்கு சேவை செய்யும் தாசி ஆவாயா? தாசியா? இந்த சூர்பனகையா? எனது அண்ணன் ராமன் சகல ஐஸ்வர்யத்திற்கும் சொந்தமானவர். நீ அவருக்கு இரண்டாம் தாரமாக மாறிவிடு. உன் மன விருப்பமும் நிறைவேறிவிடும். காலத்திற்கும் நிம்மதியாக இருப்பாய். சரிதானே அண்ணா? புரிந்துவிட்டது. நீ ஒரு ஏகபத்தினி விரதன் என்பதால் தான் என்னை மணக்க நீ மறுக்கிறாய் அல்லவா? சரிதான். அப்படி என்றால் இந்த அவலட்சணம் கொண்ட பெண்ணை நான் அழித்து விட்டேன் என்றால் நீ என்னை மனம் புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இந்த பெண்ணை தின்று விடுகிறேன். இவளை நான் கொன்ற பிறகு உன்னுடன் நிம்மதியாக உனது மனைவியாக இந்த ராஜ்யத்தை ஆள்வேன். லக்ஷ்மணா, மரியாதை தெரியாத இவளிடம் நாம் மரியாதையுடன் நடந்து கொள்வதில் பிரயோஜனமில்லை. இந்த அரக்கி சீதையை தாக்குவதற்கு முன்பு மரியாதை என்றால் என்னவென்று இவளுக்கு கற்றுக் கொடு.